வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்த நியூ இயரை நீங்க ப்ரொடக்டிவா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்க மெஷர் பண்ணி கரெக்டா மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, 2023 இருந்து பண்ற மாதிரி இந்த வருஷமும் சக்சஸ்ஃபுல்லா 4th இயரா நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னலை லான்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஜர்னலை ப்ரீ ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே பேக்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷிப்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பல்க் ஷிப்மெண்ட் பண்றதுனால கொரியர் சைட்ல இருந்து எல்லா ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்மளோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க நம்ம வெப்சைட்டோட சாட் ஆப்ஷன்ல உங்க ஆர்டர் இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணீங்கன்னா உங்க ஜர்னல் எங்க இருக்குன்றத ட்ராக் பண்ணிக்கலாம். புதுசா ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன ஜர்னல் லான்ச் வீடியோ பாருங்க. ஹலோ நண்பா, இந்த உலகத்திலே எல்லாருமே சொல்ற ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? என்கிட்ட டைமே இல்லடா அப்படின்னு சொல்றது தான். ஏன் இதை பொய்ன்னு சொல்றேன்னு தெரியுமா? இந்த டைமுக்கு நம்ம தேவையான மதிப்பை கொடுக்க மாட்டோம். அதை ஏனோ தானோன்னு அப்படி இப்படின்னு செலவு பண்ணிடுறோம். இந்த உலகத்துல வாழற வாழ்க்கையை நம்ம ஒரு கேமா கன்சிடர் பண்ணா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம பணக்கார ஃபேமிலியில பிறக்காம இருந்திருக்கலாம், டேலண்ட் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல நம்மளோட எபிலிட்டிஸ் கூட கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க யாரா வேணா இருங்க, இந்த உலகத்திலே இப்ப மிகப்பெரிய பணக்காரனா இருக்க இலான் மஸ்கா இருங்க, இல்ல இந்த உலகத்துல பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி நிறைய வேர்ல்டு லீடர்ஸா கூட இருங்க. நீங்க எந்த பவர், எந்த பொசிஷன்ல, இல்ல எவ்வளவு பணத்தோட இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிறது ஒரே டைம் தான். இந்த லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஈக்குவலைசருக்கு நம்ம மதிப்பு கொடுக்காம அப்படி இப்படின்னு ஏனோதானும் ஸ்பெண்ட் பண்ணிடுறதுனாலதான் வாழ்க்கையில எந்த ப்ராக்ரஸையும் பார்க்காம இருக்கிறோம். இப்ப வருஷத்தோட கடைசியில இல்ல ஒரு புது வருஷத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பெருமூச்சை விட்டுக்கிட்டு இன்னொரு வருஷம் ஓடி போயிடுச்சு, போன வருஷத்தோட ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சேன், அதெல்லாம் முடிச்சேனா, இல்ல கொஞ்சமாவது பண்ணனா, இல்ல இன்னொரு வருஷம் அப்படியே ஓடி போயிடுச்சா அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்து வருத்தப்படுவோம். ஸோ நீங்களும் இப்ப அந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னா, நீங்க நினைச்ச விஷயத்த முடிக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்களை உங்க கோல்ஸ் ரெசல்யூஷன்ஸ்னு ஞாபகம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. மோட்டிவேஷன் இருந்த ஒரு வாரத்துக்கு அதை அப்படி இப்படின்னு என்னவோ பண்ணி உங்க மைண்ட்லயே புடிச்சு வச்சுட்டு இருந்திருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க லைஃப் எக்ஸாக்டா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு போயிருக்கும். உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம ஒரு நாளும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருந்ததுனால தான் ஒரு வருஷம் முடிஞ்சுட்டு இப்ப அடுத்து புது வருஷம் ஸ்டார்ட் ஆகிறப்ப கூட நீங்க எக்ஸாக்டா அதே மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்காம உங்க டேஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா உங்களோட அடுத்த வருஷமும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு How to Live on 24 Hours a Day அப்படிங்கிற புக்ல இருந்து இதை எப்படி மீறி வெளியே வர்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, டைம் இஸ் யோர் ரியல் வெல்த். என்னைக்காவது பணத்தை தொலைச்சிருக்கீங்களா? ஐயோ பாக்கெட்ல தானே வச்சுட்டு இருந்தேன், எங்க போச்சு? ஐயோ என் பேக்ல பர்ஸ்ல தானே வச்சிருந்தேன், அதை இப்ப காணுமேன்னு பணத்தை தொலைக்கிறது நமக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். மேபி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்பயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆனா டைம் நம்ம கையை விட்டு அப்படி போகிறப்ப நம்ம அந்த அளவுக்கு வருத்தமே பட மாட்டோம். தூங்க எழுந்தா அடுத்த நாள் வரப்போகுது அப்ப பாத்துக்கலான்ற மாதிரி வேஸ்டட் டைமை பத்தி நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனாலதான் ப்ராக்ரஸ் பண்ண முடியறது இல்ல. நம்ம வாழ்க்கையில டைம்ன்றது ஒரு லிமிடெட் கேபிட்டல் தான். உயிரோட இருக்க வரைக்கும் தான் நமக்கு அது கிடைக்கும். இந்த வாழ்க்கைன்னு உங்களுக்கு கிடைச்சிருக்க லிமிடெட் டைம் கேபிட்டலை வாட்டரா இமேஜின் பண்ணிக்கிட்டு அதுல இருக்க ஒரு வருஷத்தையும் ஒரு பக்கெட்ல இருக்க தண்ணி மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்க டைம் ஒரேடியா யாரோ பெரிய பெரிய மக கொண்டு அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறது இல்ல. நீங்க வச்சிருக்க பக்கெட்டே ஒரு ஓட்ட பக்கெட்டா இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அங்க இங்கன்னு கண்ணுக்கே தெரியாம லீக் ஆகி போய் ஜஸ்ட் இந்த சீரீஸ்ல இன்னொரு எபிசோட் பாத்துக்கிறேன், 10 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன், வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிக்கிறேன், இல்ல கொஞ்சம் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிறேன்ற மாதிரி அன்கான்சியஸ் லீக்ஸ்னால தான் ஒரு வருஷம் எப்படி போச்சுனே தெரியாம உங்க கையை விட்டு போகுது. சோ இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணா மட்டும்தான் அடுத்த வருஷத்தோட எண்ட்லயும் என்னோட டைம் இதே மாதிரி வேஸ்டா போயிடுச்சுன்னு நிக்க மாட்டீங்க. சோ அடுத்த நியூ இயர்ல ஒரு பக்கெட் ஃபுல்லா உங்களுக்கு டைம்ன்ற தண்ணி இதே மாதிரி கிடைக்க போகுது. அதை வேஸ்ட் பண்ணாம சரியா யூஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத அடுத்த ஸ்டெப்ஸ்ல பார்ப்போம். நம்பர் 2, ஐடென்டிஃபை த அன்கான்சியஸ் லீக்ஸ். உங்க நியூ இயர்ல ஒரு பக்கெட் ஃபுல்லா டைம்ன்ற தண்ணி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா இந்த பக்கெட்ல அங்கங்க சின்ன சின்ன மைனர் ஓட்ட இருக்க போகுது. உங்களை அறியாமலே டைம் அதுல இருந்து லீக் ஆகி வெளியே போக போகுது. சோ இந்த மாதிரி ஒரு ஓட்டர் இருக்கிற பக்கெட் அடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அதுல எங்க இருந்து தான் இந்த தண்ணி லீக் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணாதானே அங்க நீங்க அதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி தான் உங்க டெய்லி லைஃப்ல உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண விடாம தடுக்கிறது எந்தெந்த விஷயம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக போன் எடுத்துட்டு அந்த வேலையை மறந்துட்டு சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்ததுனால அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு 20-30 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க பாருங்க. இதை தான் நம்ம அன்கான்சியஸ் லீக்ஸ் சொல்றோம். சோ ஒரு நாள்ல உங்க ஸ்மார்ட் போனை எவ்வளவு நேரத்துக்கு யூஸ் பண்றீங்கன்றத பாருங்க. அதே ஸ்மார்ட் போனை பிரயோஜனமா எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்கன்றதையும் மெஷர் பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களே அறியாம இந்த மாதிரி பிரயோஜனமே இல்லாம இருக்கிற அன்கான்சியஸ் டைம் லீக்ஸ்னாலதான், அதுவும் அது டெய்லி பேசிஸ்ல நடந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் ஒரு நாள் தானே வேஸ்டா போச்சு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு 4 மணி நேரம் வேஸ்டா போனாலும் அது ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 1460 ஹவர்ஸா மாறிடும். 1460 ஹவர்ஸை 24 ஆல டிவைட் பண்ணி பாருங்க.
அப்படியே 2 மாசத்தை முழுசா வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாததுனால தான் நீங்களே டெய்லி என்ன பண்றீங்க, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, அதுல ப்ராக்ரஸ் ஆகுறீங்களா அப்படின்னு உங்களுக்கே தெரியாம நீங்க கவனிக்காம இருக்கிறதுனால தான் இந்த அன்கான்ஷியஸ் லீக்ஸ் நடக்குது. ஆனா நீங்க அவேர்னஸோட எந்த விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு சரியான சிஸ்டம் இருந்ததுன்னா அதை நீங்க பெட்டரா பண்ண முடியும். எல்லா புது வருஷங்களும் நீங்க செட் பண்ற கோல்ஸ், டார்கெட்ஸ், ஹேபிட்ஸ், ஹெல்த், அச்சீவ்மெண்ட்ஸ்னு நிறைய மெட்ரிக்ஸ்ல டார்கெட்டை செட் பண்ணுவீங்க. ஆனா பிரச்சனையே என்னன்னா நீங்க செல்ஃப் அவேர்னஸோட இல்லாததுனால அது எல்லாமே 2 வாரத்துக்குள்ள கம்ப்ளீட்டா உங்களுக்கு மறந்து போற விஷயம் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த லீக்ஸை சால்வ் பண்றதுக்கு மறுபடியும் அந்த ஸ்மார்ட் போன்லயே ஒரு சொல்யூஷனை தேடாம கைப்பட ஒரு நோட் புக்லயோ இல்ல ஜேர்னல்லயோ உங்க டைமை சரியா யூஸ் பண்றதுக்கு எல்லா மாசத்துக்கும் ஒரு ஆக்ஷன் பிளானை உருவாக்கி எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை ஆக்சுவலா எப்படி பண்றீங்கன்ற விஷயத்தை ட்ராக் பண்றதுல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அன்கான்ஷியஸ் லீக்ஸ் நடந்தாலும் அதை நோட் பண்றீங்களா, ஒரு நாள் ஸ்ட்ரீக் மிஸ் ஆனாலும் தொடர்ந்து இது நடக்கக்கூடாதுன்ற மாதிரி நீங்க ஆக்சுவலா உங்களோட லைஃப்ல என்ன பண்றீங்கன்றத நீங்க மெஷர் பண்ணா மட்டும்தான் உங்க லைஃப்ல மாற்றம் ஏற்படும். எக்ஸாக்டா இந்த ரீசனுக்காக தான் தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா 4வது வருஷமா நம்ம ஏஐ அல்டிமேட் ஜர்னலை லான்ச் பண்றோம். இந்த 2026 எடிஷன்ல ஆஸ் யூஷுவல் உங்களோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ் அண்ட் கோல்ஸ் ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம டெய்லி பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸை ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம புதுசா உங்க ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ற மாதிரியும் உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன் கிட்ட நீங்களே பேசுற மாதிரியும் ஐடென்டிட்டி டெஃபினேஷன் அண்ட் லெட்டர் டு ஃபியூச்சர் செல்ஃப் பேஜை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் நீங்க புதுசா ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நான் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்க போறேன், இல்ல நைட்டு சீக்கிரமா தூங்கி பார்க்க போறேன், இல்ல டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்து பார்க்க போறேன்னு இந்த மாதிரி எந்த ஒரு சேலஞ்சையும் நீங்க டிஃபைன் பண்ணி அதோட ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் எழுதி டெய்லி அதை ஒரு மாசத்துக்கு பண்றீங்களான்றதை ட்ராக் பண்ணி அந்த மாசத்தோட முடிவுல அதை ஓகேனா கண்டினியூ பண்ணலாமா, அது உங்க பாடியில பாசிட்டிவ் சேஞ்சஸை கொடுத்துதா, இல்ல இது வேலைக்கு ஆகல டிராப் பண்ணிடலாமான்னு மாசத்துக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்து இந்த மாதிரி அதோட அப்சர்வேஷன்ஸை பார்த்து அதை லைஃப்ல நம்ம ஒரு ஹேபிட்டா இன்க்ளூட் பண்ணிக்கலாமா வேணாமான்ற டெசிஷனை அரைவ் பண்றதுக்கு இந்த புதுசா ஆட் பண்ணிருக்க மந்த்லி சேலஞ்ச் பேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ட்ராக் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ராக்கர்ஸையும் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ போன வருஷம் லான்ச் பண்ண மாதிரியே தான் 6 months வெர்ஷனுக்கு உங்களுக்கு சிங்கிள் ஜேர்னலும் 12 months வெர்ஷனுக்கு உங்களுக்கு 2 ஜேர்னலா கிடைக்கும். ஒரு ஜேர்னல்ல 250 பேஜஸ் இருக்கும். அப்ப டோட்டலா 1 year வெர்ஷன்ல உங்களுக்கு 500 பேஜஸ் உங்க லைஃபை ட்ராக் பண்றதுக்கு கிடைக்கும். ஸோ ஜேர்னல்ல பேஜ் பை பேஜ் என்ன இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் ஆன அந்த ஜேர்னல் லான்ச் வீடியோவை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்களோட வெப்சைட் லிங்க்ல இருந்து உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றப்ப 12 months வெர்ஷனுக்கு ஏஇஜே 2026 அண்ட் 6 months வெர்ஷனுக்கு ஏஇ 2026ன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்பர் 3, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் கோ பிக். நிறைய நியூ இயர் கோல்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? ரொம்ப சீக்கிரமா, ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப பெரிய சேஞ்சை நிறைய பேர் பண்ணிடுவாங்க. இது உங்க பாடிக்கு ஷாக் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமாவே கிவ் அப் பண்ணி பழைய நிலைமைக்கு திரும்ப போயிடும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2 பேர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் இந்த மாதிரி வீடியோ பார்த்த உடனே மோட்டிவேட் ஆகி இது வரைக்கும் காலையில எந்திரிக்காதவன் உடனே 5 மணிக்கு எந்திரிக்க போறேன், ஹெல்தி டயட் சாப்பிட போறேன், காலையில ஒரு தடவை வாக்கிங் போக போறேன், சாயங்காலம் போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண போறேன், ஒர்க் நேரத்துல ஃபுல்லா டிஸ்ட்ராக்டே ஆகாம கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண போறேன், கம்ப்ளீட்டா படிக்க போறேன்னு இது வரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு விஷயத்த கூட சரியா செய்யாதவன் ஒரே நாள்ல கேலண்டர் மாறினோடனே இது எல்லாத்தையும் செய்ய போறேன்னு சொன்னா மோட்டிவேஷனோட இருக்கிறவன் 3 நாள் ஒழுங்கா செய்வான். கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷன் இருக்கிறவன் 1 வாரத்துக்கு கரெக்டா செய்வான். ஆனா 2வது வாரத்துல இதுல இருக்க பாதி விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியாது. 3வது வாரத்துல சுத்தமா எதையுமே ஃபாலோ பண்ணாத பழைய நிலைமைக்கே திரும்ப போயிடுவாங்க. ஏன் இதெல்லாம் நடந்தது? ரொம்ப சீக்கிரமா உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய சேஞ்சா பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க இதுல வர இன்னொருத்தர் மாதிரி இந்த புக்ல கொடுக்குற சஜஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது நீங்க ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா கூட போதும். ஃபர்ஸ்ட் உங்க 24 மணி நேரத்துல ஒரு 30 நிமிஷத்தை ஒதுக்கி நீங்க என்ன கோலை செட் பண்ணீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பெரிய மோட்டிவேஷனோட ஒரே நாள்ல உங்க லைஃபை கம்ப்ளீட்டா மாத்திடணும்னு நினைச்சு பெரிய சேஞ்சஸ் பண்ணி அதை ஒரு வாரம் கூட சரியா பண்ணாம இருக்கிறத விட ஸ்மால் டிசிப்ளினோட கன்சிஸ்டன்டா லாங் டர்ம் பண்றது உங்களை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ ஒரேடியா லைஃபை மாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாள்ல 30 நிமிஷம் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு சரியா பண்றப்ப அது அப்படியே 60 மினிட்ஸ் ஆகும். ஒரு மாசத்துக்கு கழிச்சு 90 மினிட்ஸ் ஆகும். கரெக்டான சிஸ்டமேட்டிக் மெத்தட்ஸை ஃபாலோ பண்றதுனால உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கும் நீங்க இப்ப இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணாம ஜஸ்ட் அவுட் சைட் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க கம்ஃபர்ட் ஜோனோட சைஸ் பெருசாகிட்டே போகும். ஒரு பாயிண்ட்ல அட்லீஸ்ட் உங்க லைஃப்ல ஒரு 2 hours ஆச்சு உங்க லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் க்ரோ பண்றதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா
அது ஒரு வருஷத்துக்கு 730 ஹவர்ஸாக வரும். அது ஒரு மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இந்த அரை மணி நேரத்துக்கான சேஞ்சை கொண்டு வர பாருங்க. நம்பர் 4, grow yourself through growth hours. பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸாக இருந்தார். இந்த நிலைமைக்கு அவர் உடனே வந்துடல. சின்ன வயசுல சாதாரணமா ஒரு பிரிண்டிங் ஷாப்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஏன்னா வாழ்க்கையை ஓட்டணும்ல, உயிர் வாழணும்ல, அந்த சர்வைவல்காக இந்த வேலை அவருக்கு தேவைப்பட்டது. ஆனா இந்த வேலை முடிஞ்சு ஈவினிங்ஸ்ல அவர் வீட்டுக்கு போகும்போது அவரே செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கிட்டு படிச்சு அவரோட தாட்ஸை எழுதி நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதுனால தான், அதாவது அவரோட வேலையை முடிச்சுட்டு வர ஈவினிங்ஸை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டதுனால தான் அவரோட லைஃபே கம்ப்ளீட்டா மாத்தி அவர் ஒரு சயின்டிஸ்டாகவும் இன்வென்டராகவும் கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்க ஒரு ஸ்டேட்ஸ்மேனாகவும் ஒரு ஃபிலாசபராகவும் மாற்றிச்சு. இன்ஃபேக்ட் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்லாம் உருவாக்கினாருன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்திலே இவருக்கு ஒரு ரொட்டீன் இருந்தது. காலையில் எழுந்த உடனே வாட் குட் ஷல் ஐ டூ திஸ் டே அப்படிங்கிற கேள்வியோடையும் சாயங்காலம் வாட் குட் ஐ ஹவ் டன் டுடேன்னு ஒரு ஜேர்னலை யூஸ் பண்ணி அவரே டெய்லி கேள்வி கேட்டுக்கிட்டு அவரே அந்த கேள்விக்கான பதிலையும் கொடுத்துட்டு இருந்ததுனால, அதை ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்ததுனால ஸ்கூல் ஒர்க் காலேஜுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியோ இல்ல ஸ்கூல் ஒர்க் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமாவோ உங்களுக்கு எப்படிப்பட்ட லைஃப் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட லைஃபை நீங்க உருவாக்கலாம். பர்சனலா உங்களோட சக்சஸ்க்கான டெஃபினேஷன் என்னவோ அந்த டைரக்ஷன்ல நீங்க போகலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இந்த சாக்ரிஃபைசஸ் நீங்க பண்ணலனா, உங்க 24 ஹவர்ஸை பெஸ்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலனா பெரிய சக்சஸை நீங்க பாக்குறது கஷ்டமாயிடும். ஸோ உங்க லைஃபோட யூஷுவல் ஹவர்ஸோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்ட்டை சரியா டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா யாருக்கும் பதில் சொல்லிட்டு இல்லாம உங்க 24 ஹவர்ஸை நீங்களே சொந்தமா டிசைன் பண்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். இதெல்லாம் வந்து How to Live on 24 Hours a Day இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இதை நீங்க படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. இதுல சொல்லியிருக்க விஷயங்களை பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த நியூ இயர்ல இருந்து நம்மளோட ஜேர்னல் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் அண்ட் கூப்பன் கோட்ஸை யூஸ் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.